ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியானது இராணுவ வீரர் திருப்பாண்டி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறுகிறது. இந்த போட்டியை சேது சீமை பட்டாளம் முன்னாள் இராணுவ வீரர்களும் தற்போதைய உள்ள இராணுவ வீரர்களும் இணைந்து நடத்துகிறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி அவர்கள் வருவதாக இருந்தது. ஒரு சில காரணங்களால் அவரால் வர முடியவில்லை. உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள், கடலாடி காவல் நிலையம் அவர்களுக்கும், திரு மாவீரன் திருப்பாண்டி அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் தேர்வு சபை பட்டாளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மினி மரம் மெதுவாக 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் இல்ல, 10 கிலோமீட்டர் ஓட்ட பந்தயா. மெதுவாக உங்களை உடம்பு சீட்டை வந்து மெதுவாக ஒரு 2 வீலர் போயிட்டு பார்த்து போல வீரர்களுடைய கவனத்திற்கு ஸ்லோவாக 10 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரணும். தண்ணி தேவைப்பட்டா அங்கே தண்ணி இருக்கு, தண்ணி வைக்கலாம். ரோட்டை கவர் பண்ணிட்டு வரையா அப்படி ஒன்றிய ஒரு பக்கமாக வாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் முன்னாள் பின்னால் ராணுவ வீரர்கள் சார்பாக வீரர்கள் வந்து நம்முடைய கடலாடியில் பங்கேற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் கடலாடி இணையின் சார்பாக நடத்தப்படும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். 10 வருஷத்துக்கு விவரமாக வீரர்கள் அதே விவரமாக 10 சார் 12 படிப்பாங்க, 5 லட்சம் படிப்பாங்க. வீரர்கள் வந்து ஒரு 5 லட்சம் அதே சைட்லேயே போங்க. வீரர்களை தவிர வேற யாரும் வீரர்களை பின்தொடரப்படாது. சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார். ஜஸ்ட் நம்பர் 128 தனிப்பல்ல தாக்கப்படுங்க. அப்படியே தனிப்பல்ல இருக்கிறார். தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. நின்று போங்க சார், நின்று வாங்க சார், தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. நீங்க போங்க, குட்டியான போங்க. புல்லட்ல நின்று வாங்க, தண்ணி கொடுங்க. அப்படியே எல்லாருக்கும் அப்படியே அந்த முன்னாடி வர வீரர்கள் வந்து தண்ணி எங்க வச்சுக்காரு இல்லையா சார், முன்னாடி போய் ஒருத்தர் தண்ணி வச்சிருக்கலாம், முன்னாடி எங்க அனுப்பி கொடுக்கலாம். வண்டியில இருக்கு, ஆனா நான் முன்னாடி கொடுக்கல. குட்டியான தண்ணி கொடுக்கலாம். நல்ல வேலை பண்ணப்பா, கொஞ்சம் நல்ல தலையில ஒரு தலை வேலை. தண்ணி வருதா, தண்ணி வாங்கிக்கணும்பா. விளையாட்டு வீரர்களுக்கு வாட்டர் வேணும்னா அங்கே இருக்க தண்ணி வாங்கிக்குங்க. அந்த வருஷம் போங்க.
பார்த்து மேலத்தை வந்து நீங்க உண்டா உட்கார வச்சிருக்கீங்க பாத்துங்க. பார்த்து ஸ்லோவா வாங்க. ஜஸ்ட் நம்பர் 128 111 209 மிக சிறப்பாக நான்கு வீரர்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே தண்ணி இச்சி பண்ணிட்டு இருக்கா. தண்ணி வரும்னா ராமநாதபுரம் கிளையின் சார்பாக வாட்டர் வழங்கப்படுகிறது. முதுகுளத்தூர் கிளையின் சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட சேதுசுமை பட்டாளம் கடலாடி கிளையின் சார்பாக முதலாம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டி ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செஸ் நம்பர் 111 128 203 455 வெகு சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குட்டியாரைக்கு அடி விடுங்க பின்னாடி வர குட்டியாரைக்கு பைக்ல வர அப்படியே ஒன் சைடு வாங்க சார். டூலர் மீன் வச்சு முன்னாடி வந்துருங்க. செஸ் நம்பர் 128 209 455 வெகு சிறப்பாக முதல் 3 இடத்தை பிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடி வரக்கூடிய வீரர்கள் தண்ணி தேவைப்பட்டா கண்டிப்பா வாங்கிக்கங்க. வண்டி கொஞ்சம் ஓரமா போங்க. வண்டி கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் ஓரமா போங்க. வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் ஓரமா போங்க. இது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி. கொஞ்சம் இந்த 2 வீலர்ல 4 வீலர் அப்புறம் கொஞ்சம் செஸ் நம்பர் 203 211 128 நாடு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம சொல்றாங்க. அங்கே தண்ணீர் பாட்டில் இட்டு பண்ணி இருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இப்போ போட்டியாளர்களுக்கு புனைவாசல் திருப்பாண்டி அவர்கள் நினைவிடத்தில் வச்சு டோக்கன் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து ஏற்பாடுகளையும் மிக அருமையாக பண்ணியிருந்தாங்க. குடிக்க தண்ணி ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், ஆம்புலன்ஸ் வசதி ஆகட்டும் எல்லாம் நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. இளம் வயதில் நம் நாட்டிற்காக உழைத்தது மட்டுமின்றி இப்போதும் நம் நாட்டின் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து சேது சீமை பட்டாளம் ராணுவ வீரர்களுக்கும் எம் யூடியூப் சேனல் மூலியமாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Very good, வாங்க. சூப்பர். Super. Very nice. Super ya.
இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை எங்களுடைய சேர்த்து பட்டாளம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அறியக்கூடிய நன்றி. மாரத்தான் போட்டி எதற்காக நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். எங்கள் தேர்சிமி பட்டாளம் 6ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பட்டாளம் அப்படின்னா என்ன, இது எப்படி செயல்படுது, எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். தேர்சிமி பட்டாளம்ங்கிறது கொரோனா காலகட்டத்தில் முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் விடுமுறையில் இருந்தாங்க. ஏன்னா அப்போது எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க. அப்பொழுது எல்லாரும் முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் விடுமுறையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம். அப்ப எங்களுக்கு சேலரி கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வேலை வெட்டி இல்லாமையும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க பொதுமக்கள். அப்ப அவங்களுக்கு நாம முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த தேர்சிமி பட்டாள ராணுவ வீரர்கள் நடத்தங்க உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்டு அன்றைய காலகட்டத்தில் ஏழை எளிய மற்றும் வயதான முதியவர்கள் இவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், உடை, இதை அனைத்தும் வீடு வீடா சென்று முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பணியில் இருக்கிறவங்க செய்தாங்க. அதைத் தொடர்ந்து இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேற இல்லாத இருக்கும் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு சிறந்த முறையில் ராணுவ பயிற்சி அளித்து அவங்களுக்கு ராணுவத்துக்கு அனுப்புங்கிறது எங்களுடைய 2வது கணம்.
அதன்படி தேசிய பட்டாளம் பயிற்சி மையம் கடலாடியில மிக சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 22 நபர்களை ராணுவத்துக்கு அனுப்பின பெருமை இந்த கடலாடி கிளைக்கும் இந்த தேசிய பட்டாளத்துக்கும் உண்டு. இது மட்டும் இல்ல, தூரி கிராமத்துல புதுவளத்தூர் அருகில் உள்ள தூரி கிராமம் ஒரு வயசான அம்மா, அதாவது எனக்கு 50 வயசு, அவங்களுக்கு ஒரு முடியாத ஒரு பேத்தி, காலுமே 2 காலுமே செயல் தந்திருந்தாங்க. அவங்க ஒரு கூரை வீட்டுல மழை பெஞ்சா தண்ணி ஒடுங்கும், அந்த கீழே பாத்திரத்தை வச்சு தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா அவங்க இருந்தாங்க. அவங்க நாங்க பல உதவிகளை செஞ்சுட்டு வரோம், எங்களுக்கு முறையிட்டாங்க, நாங்க கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆனா நாங்க போய் இந்த கிராமத்துல பார்க்கும்போது அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதன் மத்தியில் வச்சு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 6 கிளைகள், திருவாடனை, ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர், கமுதி, கடலாடி, இந்த 6 கிளைகளை இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 4,50,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அதுலதான் இப்ப அந்த அம்மாவும் அந்த வயசான அம்மாவும் அவருடைய பேசியே இப்ப நல்ல சந்தோஷமா இருக்காங்க. முன்னாடி அவங்க உறவினர்கள் அவங்களை கண்டுக்கிறது இல்லை, ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப உறவினர்களே அவங்க வீட்டுல தங்கித்தான் அந்த கோயில் சேர்ந்து வர்றாங்க. அந்த இப்ப இன்னைக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அந்த தேசிய பட்டாளம் ராணுவ வீரர்கள் தான். அது மட்டும் இல்லாம இளைஞர்களையும் மாணவர்களையும் விளையாட்டு திறனை மேம்படுத்த சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய தினங்களில் விளையாட்டு போட்டி நடத்தி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராணுவத்தில் பணிபுரிந்து வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு வருடா வருடம் நினைவு அஞ்சலி செலுத்தி அவர்கள் நினைவாகவும் இது போன்ற மாரத்தான் போட்டி நடத்தி சிறப்பிக்கப்படுகிறோம். அது காரணம்னா அவங்க நாட்டுக்கு சேவை செஞ்சு வீட்டாங்க இந்திய திருநாட்டுக்காக செய்தாங்க. ஆனா அவருக்கு அந்த 1 மாசம் அந்த நியூஸ்ல போறாங்க, அதுக்கடுத்து அவர் யாருமே தெரியாம போயிடும். அதை நாங்க கருதி கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்படி ஒரு நடக்கக்கூடாது. வருஷம் அது திருவாரூரை கிளை சேர்ந்த மாவீரர் பழனி கால்வான் பள்ளத்தாக்கில் வீரமரணம் அடைஞ்சவர். அவர் துப்பாக்கி சண்டையெல்லாம் போடல, நேருக்கு நேரா யுத்தமிட்டு வீரமரணம் அடைஞ்சவர். அவருடைய நினைவா நாங்க திருவாரூரையில இந்த மாரத்தான் போட்டி கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம கமுதி கிளையை சார்ந்த பூவடிக்கம், கொத்த பூக்களத்தை சேர்ந்த பூவடிக்கம் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்து இந்திய திருநாட்டிற்காக வீரமரணம் அடைந்தார். அவருடைய நினைவாக கமுதியில நாங்கள் வருடம் அவர் நினைவு தினம் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடத்துறோம். அதுவும் இல்லாம முதுகுளத்தூர் கிளையை சார்ந்த மணிகண்டன் அவர்கள் பணியில் இருக்கும்போது வீரமரணம் அடைந்தார். அவர்களுடைய நினைவாகவும் நாங்கள் மாரத்தான் போட்டி மற்றும் விளையாட்டு போட்டிகள் அவர் நினைவு தினம் சென்று நினைவஞ்சலி கொண்டாடப்படுகிறது. அதே போல புடைவாசல் கடலாடி அருகில் உள்ள புடைவாசல் கிராமத்தை சேர்ந்த திருப்பாண்டி அவர்களுக்கும் இந்த ஆண்டு முதல் வருடா வருடம் இந்த மாரத்தான் போட்டி நடக்கும். ஆகையால் இந்த விளையாட்டு வீராங்கனைகள் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த தேசிய பட்டாளத்தில் குறைந்தபட்சம் ஒரு 6 போன்ற விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். அந்த விளையாட்டு போட்டிகளில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். இது சாதாரண விளையாட்டு போட்டி மட்டும் அல்ல, இந்த இந்திய திருநாட்டிற்காக வீரமரணம் அடைந்த ராணுவ வீரருக்கு நீங்கள் செலுத்தும் அஞ்சலியாக கருத வேண்டும். இது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர் தியாகத்தை நினைவு கூறும் வகையில், அவர் தியாகத்தை போற்றும் வகையில் இந்த உணவு எல்லாருக்கும் முன்னாடி இந்த தேசிய பட்டாளத்தை சார்பாக நடத்தப்படுகிறது. இதுக்கு மட்டுமல்ல, இதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு திருவண்ணாமலையாக இருக்கட்டும், கமுதியாக இருக்கட்டும், நம்ம கடலாடி முதுகுளத்தூராக இருக்கட்டும், இதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு காவல்துறை சார்பாக வழங்கப்படும். இன்னைக்கு ஐயா டிஎஸ்பி இல்லைன்னா எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் டிஎஸ்பி தலைமையில் தான் நடக்கும். அவர் தான் முன்னாடி இருந்து எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. இது மட்டுமல்லாது இந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க இன்னொன்று சொல்றேன். இதுக்கு முன்னாடி தான் பணியில் இருக்கும் வீரர்கள் ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த அங்கே ஒரு விடுமுறையில் வந்து அவங்க பிரச்சனையை தீர்த்துக்குவாங்க. ஆனா இப்பொழுது அந்த சூழ்நிலை மாறி அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா சேர் செய்யப்பட்ட அந்த நிர்வாகிகள் தான் முன்னாடி சொல்லுவாங்க. அந்த நிர்வாகிகள் இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருந்து டிஎஸ்பி, எஸ்பி மற்றும் காவல்துறை ஆய்வாளர், வட்டாட்சியர், செயலாளர், பேரூராட்சி, இபி, இதுல எல்லாத்துலயும் நாங்க ஒரு சுமூக உறவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அதனால ராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த சேரசீமை பட்டாளத்துல ஜம்முல ஒருத்தர் இருப்பாரு, அசாம்ல ஒருத்தர் இருப்பாரு, ராஜஸ்தான்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் குடும்பத்துல முதுகுளத்தூர்ல ஒரு பிரச்சனை உடனே அங்கிருந்து வர முடியாது. அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எல்லாம் எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, இங்க இல்ல தற்போது இருக்கிற பணி நிறைவு பெற்ற முன்னாள் வீரர்கள் மற்றும் இன்னார் வீரர்கள் இணைந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம் என்பதையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்து இந்த விழாவுக்கு எல்லா இவ்வளவு தூரத்தில் இருந்து, அதாவது வெளி மாவட்டம், வெளி மாநிலம், மகாராஷ்டிராவில இருந்து வந்து கலந்துருக்காங்க, வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து கலந்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சேரசீமை பட்டாளம் ராணுவ வீரர்கள் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம இப்ப பிரைஸ் கொடுக்குற தருணத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண காவல் துணை ஆய்வாளர் கடலாடி அவர்களுக்கு எங்கள் திரையின் சார்பாக ஒரு சின்ன பொன்னாடை போற்றி எங்கள் தலைவர் அவர்களை உபசரிப்பார். தலைவர் பால்ராஜ் சேரசீமை பட்டாளம் ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்தபடியாக திருப்பாண்டியின் முதல்வர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி இங்கே அண்ணன் தலைவர் பால்ராஜ் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். திருப்பாண்டியின் முதல்வர் எங்கள் சேரசீமை பட்டாளம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைவர் பால்ராஜ் அவர்களுக்கு துணை ஆய்வாளர் அவர்கள் முன்னாடி போற்றி கௌரவிப்பார்கள். மூத்த வீரர் ஒருவர் 60 வயசு
இவர் 198வது மாரத்தான். இவரை துணை ஆய்வாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். இல்லம்மாள் 49 வயசு, அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கே ராமேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கே ராமேஸ்வரி அவர்களை கொஞ்சம் கிடைக்கிறது. அடுத்தபடியாக தர்மர் பொன்னாடை போட்டுங்க. தர்மர் ப்ளீஸ். ராமேஸ்வரி அவர்களுக்கு அண்ணன் தர்மர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக முதுகுளத்தூர் முன்னாள் ராணுவ வீரர் நலச்சங்க பொருளாளர் சுபேந்தர் துரைப்பாண்டி சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சந்திரசேகர் பொன்னாடை போட்டி. அடுத்தபடியாக முதுகுளத்தூர் உடற்பயிற்சி ஆசிரியர் பழனி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக டிஜிட்டல் பிடி இன்ஸ்பெக்டர் வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். மேக சொல்லும் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். ஒரு கிலோமீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலாவதாக மதுஸ்ரீ துணை காவல் ஆய்வாளர் அவர்கள் இதற்கு மெடல் அனுபவிப்பார்கள். இரண்டாவதாக சரிகுலா ஸ்ரீ ஸ்ரீ அவர்களுக்கு தங்க கேடயம் கொடுத்து தர்மரன் அவர்கள் அளிப்பார்கள். தங்கம் சார். மதிஸ்ரீ அவர்கள் ஜஸ்ட் நம்பர் 339 விஜயபாண்டி சார் அவர்கள் மெடல் அளிப்பார்கள். பெண்களுக்கான முதல் பிரைஸ் ஒரு கிலோமீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலாவது இடத்தை பிடித்த வருண் செட் நம்பர் 437. காவல்துறை சரவணன் அவர்கள் கௌரவிப்பார்கள். கிரிராஜ் பிரியன் செட் நம்பர் 449 ராமநாதபுரம் மாவட்டம். திருப்பாண்டி அவருடைய முதல்வர் கௌரவிப்பார். யோகேஷ்குமார் செட் நம்பர் 436 சத்யன் சுபதர் மேஜர் துரைசாமி அவர்கள் பகிர்ந்து அனைவருக்குமே ஒரு மனசுல ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஜோரம் நல்லா கைதட்டுங்க ஒரு வேண்டாம். அன்போடு கேட்க அளிக்கிறோம். யாத்மிகா அவர்கள் தெரிவிக்கலாம். ஆகாமிகள் பேசுறீங்க. ரூபாய் 5025 அவர்களுக்கு பேச்சு படம்
பூமிகா 479 just number ரைட் பர்தோவர் கடலாடி விலை அடுத்த பேசி போவர் உதயலட்சுமி கண்ணன் வழக்கமா கண்ணன் ஜி பூமிகா இதற்கு அடுத்தபடியாக கவினயாசினி டோக்கன் நம்பர் 163 பூமிகா அதான் முன்னாடி போகணும் உட்காருங்க கண்ணன் ஆண்களுக்கான 9 கிலோமீட்டர் உடல் மாரத்தான் போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் தென்காசி மதன் வழங்குவார். ஆண்களுக்கான பரிசு வழங்குவார் ரூபாய் 7,025. அவர்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேசிய படம் ரூபாய் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பரிசு சுகுமார் அவர்கள் காஞ்சிபுரம். அவருக்கு வழங்குவார் திருவாரூர். அவர்தான் தாய்த்தாவர்கள். அவர்களுக்கு ராணாபுரம் தேசிய படம் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்களுக்கான 9 கிலோமீட்டர் மாரத்தான் தொடர்வண்டி மூன்றாவது பரிசு பரிசு வழங்குவார் ராஜேஸ்வரி மகாராஷ்டிரா. அவர்களுக்கு பரிசு வழங்குவார் அவர்கள் இயக்கம் கோடை விட்டார் 3035. அவர்களுக்கு தேசிய படம் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான மாரத்தான் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு காவல்துறை எங்களது சேரசீமை கொண்டாடும் சார்பாக உள்ளம் கணிந்த நன்றியை அதுபோல் நமது கடலாடி காவல் நிலையத்தின் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் ஆய்வாளர் திரு முகிலரசன் அவர்கள் உங்களுக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை சிறப்பான கண்காணிப்பை ஏற்படுத்தி அமைதியான முறையில் இந்த விழாவை சிறப்பித்து வைத்து ராமநாதபுரம் மாவட்டம் சேரசீமை பட்டாளம் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாநிலர் ராஜபாளையம் பத்மநாபர் எஸ்பிஎம் மாய்கட்டவியம் பெற்றாருக்கு ரூபாய் 2,025. மாய்கட்டவியம் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ஏற்பட்ட சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 5வது பரிசு லோகநாதன் காஞ்சிபுரம். ஆண்களுக்கான 5வது பரிசு லோகநாதன் காஞ்சிபுரம். செல்வம் அவர்களுக்கு அண்ணா மாவட்டம் சேர்ந்து ஆண்களுக்கான 6வது பரிசு பரிசு வழங்குவார் அவர்களுக்கு நம்ம மாவட்டம் தேசிய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நின்று கொண்டிருக்கும் இந்த பெரியவர் 69 வயதை அடைந்தவர். இவருக்கு 94வது மாரத்தான் போட்டியில் இன்னைக்கு கலந்துகிறார். ஜோரா அவர்களுடன் தான் கைதடிக்கிறார். அதிக வயதை சேர்ந்தவர் இவருக்கு நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணும். இவருக்கு சேரசீமை பட்டாளம் ராமநாதபுரம் மாவட்ட நிலைய சார்பாக எல்லாரும் சிறப்பு அவருக்கு விடாது கொண்டாட எல்லாரும் சார்பாக சொல்லுங்க. ஜோரா எல்லாரும் கையெழுத்து பார்க்கணும். ரொம்ப நன்றி நன்றி. சிறப்பு மேல் கண்ணாடி ஊட்டி மற்றும் சிறப்புக்காக ரூபாய் 500 தேசிய பட்டாளம் சார்பாக வழங்கப்படுகிறது.
45வது ரூபாய் 20 மாநில